ராஜகோபுரத்தின் உட்புறத்தில் 5ஆம் பிரகாரத்தில் தம்பதி முட்டை பிரியாணி சாப்பிட்டது அப்பகுதியில் சர்ச்சையானது ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிரண் இணைப்பில் உள்ளார். வணக்கம் கிரண், தற்பொழுது திருவண்ணாமலை கோவிலில் அசைவ உணவு சாப்பிட்டது குறித்து சர்ச்சையான விவகாரம் ஒன்று வெளியாகியுள்ளது. அது குறித்த விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் 5ஆம் பிரகாரத்தில் கணவன் மனைவி இருவரும் அமர்ந்து முட்டை பிரியாணியுடன் சிக்கன் கிரேவி என அசைவ உணவு சாப்பிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் ஆன்மீக பக்தர்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியது என்றே கூறலாம். அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வரும் நிலையில் அருணாச்சலேஸ்வரர் புனிதத்தை கெடுக்கும் வகையில் திருவண்ணாமலை ராமலிங்கனார் தெருவைச் சேர்ந்த ரமேஷ் மற்றும் அவரது மனைவி ஆகிய இருவரும் முட்டை பிரியாணியுடன் சிக்கன் கிரேவி பார்சல் வாங்கி கொண்டு கோபுரத்திற்கு உள்ளே வந்து 5ஆம் பிரகாரத்தில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை அந்த வழியாக வந்த நபர் ஒருவர் பார்த்து அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெண் போலீசார் அசைவ உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த அவர்களை தடுத்து விசாரணைக்காக திருவண்ணாமலை மாநகர காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைத்தார். மேலும் இது குறித்து கோயில் நிர்வாகம் சார்பாக புகார் அளிக்கப்பட்டு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கடந்த சில மாதங்களாக ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் வருகை அதிகரித்து வரும் நிலையில் கணவன் மனைவி ஆகிய இருவரும் முட்டை பிரியாணி வாங்கி சாப்பிட்டது ஆன்மீக பக்தர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதனைத் தொடர்ந்து இன்று ஸ்தல பரிகார பூஜை மேற்கொள்ளும் வகையில் அண்ணாமலையார் மூலவர் கருவறை முன்பு புனித நீர் வைத்து யாகசாலை அமைத்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க ஸ்தாபன பரிகார பூஜை நடைபெற்றது. பின்னர் புனித நீரை திருக்கோவில் முழுவதும் உள்ள அனைத்து பிரகாரங்கள், நந்தி பகவான் மற்றும் அவர்கள் இருவரும் உணவு அருந்திய இடம் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் புனித நீர் தெளிக்கப்பட்டு பிராயச்சித்தம் செய்யப்பட்டது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி கிரண்.